ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்தனன். இன்றைக்கி ஆடி அமாவாசை, அதுவுமா ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி பார்ப்போமா. என்ன டெசர்ட்னு யோசிக்கிறீங்களா? அதுவும் ஹெல்த்தியாக பார்க்கலாமா. திணை பாயாசம் எப்படி இப்போ செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கப் திணை நல்லா வாஷ் பண்ணி ஆற விட்டு எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போது சூடு பண்ண கடாயில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது எப்படி ஃப்ரை ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்மெல் நல்லா வரும். அதை வச்சு இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இது நல்லா பாப் ஆகும். அரிசி நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது பாப் ஆகி நல்லா வரும் இல்லையா. அதே போல் இதுவும் டப்புன்னு வெடித்து பாப் ஆகும். அதை வச்சு இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ரோஸ்ட் பண்ணதை ரூம் டெம்பரேச்சரில் 15 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப பவுடராகவும் பிளெண்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப கோர்ஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் மீடியமாக இருக்கும் போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது நல்லா வெந்து வரும்போது அரிசி மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃபைனாக இல்லாமல் மீடியமான ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இப்போது 1/2 கப் திணைன்றதுனால நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கர் எந்த மாதிரி வேகும் ப்ளஸ் எந்த மாதிரி விசில் வரும்ன்றதை பார்த்து நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கலாம், விசிலும் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த விசில் போட்டு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. நல்ல ரைஸ் மாதிரியே குக் ஆகிடும். இப்போது ஒரு கடாயை வச்சுப்போம். அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். அடுத்தது 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். அதில் 1லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி கரையிற வரைக்கும் எடுத்துக்கலாம். இது நான் கம்பி பதம் பாவெல்லாம் எடுக்கலைங்க. ஜஸ்ட் அதை கரைய விட்டு அதில் இருக்க அந்த குப்பைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நெய்யில் சின்ன சின்ன பீசஸாக நான் தேங்காவை சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இந்த பாயாசத்தில் தேங்காய் போடும்போது சூப்பராக இருக்கும். நம்ம பாசி பருப்பு பாயாசம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே போல் தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டும். இப்போ இதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முந்திரி சேர்த்துட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் சத்தான நட்ஸ் எல்லாம் சேர்க்கணுன்னு ஆசைப்படுவோம். ஆனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஆனால் பாயாசத்தில் சேர்த்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் இங்கே கொஞ்சமாக காஞ்ச திராட்சை ப்ளஸ் பம்கின் சீட்ஸ், அதில் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு உங்கள் கூட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதே நெய்யில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க திணை இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேணாம், ரொம்ப கம்மியாகவும் சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம இப்போது வெல்லம் சேர்க்க போகிறோம். இந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணி இருக்குது இல்லையா, அதை உள்ளே சேர்த்துடலாம். நான் எந்த பாகும் எடுக்கலை, அப்படியே ஜஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். வெல்லத்துக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை இல்லைனா கருப்பட்டி சர்க்கரை அந்த மாதிரி எது வேணாலும் ஆப்ஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. இது கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 5 to 8 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க விட்டோம்னா அது நல்லா சுண்டி அந்த உள்ள டேஸ்ட்டெல்லாம் இறங்கி பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம் இது திக்காகிற வரைக்கும். எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் இதை அப்படியே விட்டிங்கனாவே அது திக்காகிட்டே வரும். பாருங்கள் இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகி நமக்கு மணலாக அந்த திணை அரிசி தெரியும். உங்களுக்கு பவுடர் கன்சிஸ்டன்சி வேணாலும் பவுடராக அரைச்சி கூட குழந்தைங்களுக்குலாம் தருவீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் தரலாம். இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இந்த டைமுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பீஸ், அப்புறம் முந்திரி, திராட்சை, பம்கின் சீட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்டின்னு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பாயாசங்க. நம்ம நார்மலாக எப்போவுமே சாப்பிட்றதுலேருந்து இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் மில்லட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் அட்லீஸ்ட். இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கூட காம்பினேஷனாக நான் வடையும் சேர்த்துருக்கேன். அதுவும் வடை சேர்த்து சாப்பிடும்போது தானே டெசர்ட்டே சூப்பராக இருக்கும். மேலும் இந்த மாதிரி பல
புது ரெசிபிகளுக்கு வீடியோகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் மூலயமா தான் என் சேனல் பெருசாக வளரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.